தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செஞ்சி மஸ்தானிடம் சரணடைந்த திமுக தலைமை. செஞ்சி மஸ்தானிடம் சரணடைந்த திமுக தலைமை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக அவருடைய மகன் மற்றும் மருமகன் ஆகியோரிடமிருந்து கட்சி பதவி பறிக்கப்பட்டது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஆவடி நாசர் அவரிடமிருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது, கட்சி பதவி பறிக்கப்பட்டது, அவருடைய குடும்பத்தினர் வகித்த பதவிகள் பறிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் திமுகவில் இருக்கும் இஸ்லாமியர்களிடமிருந்து தொடர்ந்து பதவிகள் பறிக்கப்படுகின்றன. திமுகவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார்கள். இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் இழக்க வேண்டியது வரும் என்ற செய்தி பரவியது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைக்காது என்ற செய்தி பரவியது. இதனால் அதிர்ச்சியடைந்தது திமுக தலைமை. விக்கிரவாண்டி தொகுதியில் இது எதிரொலிக்க கூடாது என்பதற்காக உடனடியாக செஞ்சி மஸ்தானிடம் திமுக தலைமை சரணடைந்தது. அவர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்தார். அந்த பதவி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பிடுங்கப்பட்டது. சுதாரித்து கொண்ட திமுக தலைமை இஸ்லாமிய வாக்குகளை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்று காலை ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக செஞ்சி மஸ்தானுக்கு பதவி வழங்கியுள்ளது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் பதவி வழங்கியுள்ளது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி அவரிடமிருந்து பிடுங்கப்பட்டது. அதற்கு பதிலாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் பதவியில் செஞ்சி மஸ்தான் அமர்த்தப்பட்டுள்ளார். இதனால் செஞ்சி மஸ்தான் ஆதரவாளர்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்ட திமுகவினர் செஞ்சி மஸ்தானிடம் திமுக தலைமை சரணடைந்து விட்டதாக கூறுகின்றனர்.